பாய்ஸ்க்கும் அதே தான். இது மாதிரி ட்ரெஸ் தான் ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டு போவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நாட்காலியில் அமர்ந்த நினைவாக. ஹாய், இதான் நம்ம ரூமு. இந்த ரூம் நம்ம சென்னையில் இருக்கும்போது புக் பண்ணிட்டோம். புக் பண்ணாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் 50 ringgits கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டோம். அது வந்து டூரிஸ்ட்டுக்கான ஸ்பெஷல் டேக்ஸு சொன்னாங்க. சரிடா அதையும் பே பண்ணிவிட்டு வந்து இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம நேற்று லிட்டில் இந்தியா போனோம். லிட்டில் இந்தியா போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம ரூமுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படுத்தா செம்ம மழை. நான் எதிர்பார்க்கவே இல்லை மலேசியாவில் இப்படி ஒரு மழையான்ட்டு. சரி மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் மழையும் ரசிச்சுட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. காலையில் லேட்டாக தான் எழுந்தோம். எழுந்ததுக்கப்புறம் செம்மையாக பசிக்குது. ஸோ பசிக்குது, சாப்பிட போனோம். சாப்பிட்றதுக்கு எங்கன்னு பார்க்க போனோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் டைம் என்னன்னு தெரியுமா? மலேசியாவில் 10:30. ஆனால் நம்ம ஊரில் இந்நேரத்துக்கு 8 மணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரியாக தெரியல. மலேசியாவில் 10:30 தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டுட்டு எங்கே போகிறோன்றத அருண் சொல்லுவான். பாய். நாம் இப்போ தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து பட்டு கேவ்ஸ் போக போகிறோம். கேஎல் சென்ட்ரல் பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து நம்ம ட்ரெயினில் வந்து பட்டு கேவ்ஸ் போகிறோம். இங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். எப்படி வா, ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு மேலே போகணும். ஸோ இந்த பேக்கு போட்டு நான் காமெடியாக தான் இருப்பேன். ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. நாம் இப்போது கேஎல் சென்ட்ரல்லேருந்து பட்டு கேவ்ஸ் ட்ரெயினில் எப்படி போக போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் கேஎல் சென்ட்ரல் மால். எல்லாமே வந்து கேஷ்லெஸ். கேஷ் கொடுத்தா எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே கார்டு தான். 2 tickets per பட்டு கேவ்ஸ். பட்டு கேவ்ஸ் மிஷின். ஓகே, மெஷினில் எடுக்கணும். எப்படி எடுக்கிறேன்னு எனக்கும் தெரியல. லாஸ்ட் டைம் வரும்போது மெஷின்லேயே வந்து நான் ரிங்கெட் உள்ளே போட்டு செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதிலேயே புதுசாக இருக்குது. இது வந்து கோலாலம்பூருக்குள்ளே இன்டர்சிட்டி பட்டு கேவ்ஸ் போகிறது. ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து பட்டு கேவ்ஸ் போகும். ஸோ இதில் போயிட்டு பர்ச்சேஸ் டிக்கெட் ஒன்லி. இதில் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணணும். பட்டு கேவ்ஸு சிங்கிள் ஜேர்னி டூ ரிட்டர்ன் வர்றதுக்கு அங்கேருந்து இருக்கலாம். டோட்டலாக 5 வெள்ளி 20 சென்ட். வாங்க பட்டு கேவ்ஸ் போகலாம். இது தெரியாமல் இவ்வளோ நேரம் நான் வந்து குழப்பிக்கிட்டு இருந்தேன். பட்டு கேவ்ஸ் போகிற பிளாட்ஃபார்ம் 5 தான் வந்து பட்டு கேவ்ஸ் போகும். ஸோ அடுத்த ட்ரெயின் 12:26க்கு 12:10 ஆகிடுது. டிக்கெட்டை இதில் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போவோம். எப்படி வா, நான் ஸ்கேன் பண்ணுறேன், நீ உள்ளே போய்டு. ஸ்கேன் இங்கே பண்ணணும். இந்த ஸ்கேனரில் ஸ்கேன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய டிக்கெட் க்ளோஸ். ஸ்கேன் பண்ணிட்டேன். வெல்கம் டு பட்டு கேஸ். பட்டு கேஸ் போகலாமா? பிளாட்ஃபார்ம் 5 இந்த சைடு. பட்டு கேஸ் எத்தனாவது ஸ்டாப்புன்னு பார்ப்போமா? கேஎல் சென்ட்ரல் கோலாலம்பூர் 2, 3, 4, 5, 6, 7, 8. கேஎல் சென்ட்ரல்லேருந்து 8வது ஸ்டாப் தான் வந்து பட்டு கேவ்ஸ். காலையிலேயே போக சொன்னாங்க. இந்த டைமுக்கு போனால் வெயிலாக இருக்கும், கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் எந்திரிச்சதே வந்து 10:30 தான் எந்திரிச்சோம். 9:30 தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சதே நாங்கள் 9:30 தான் எந்திரிச்சோம். ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு வரக்கு 11:30 ஆகிடுது. கரெக்டாக டிக்கெட் எடுக்கும்போது 11:30க்கு போகிற ட்ரெயினும் கிராஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1 hour. இப்போ 12:30க்கு தான் பட்டு கேஸ் போகிறோம். இது வந்து பிளாட்ஃபார்ம் 6 இந்த சைடு இருக்குது. இது பிளாட்ஃபார்ம் 5. ஏன்னா ட்ரெயின் காலியாக வருது. Please mind your step. நாங்க முருகரை பார்த்துட்டோம்.
நம்ம பட்டு கேவ்ஸ்க்கு வந்து 1 o'clock வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 2 மணி ஆகுது. ஏன்னா நம்ம வந்து சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுத்து எங்கள் அப்பா அம்மா கூட வீடியோ கால் பேசவே டைம் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மேலே போகலாம். இங்கே மேலே போகிறதுக்கு ட்ரெஸ் கோட் இருக்குது. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வரணும். அப்படி கவர் பண்ணாமல் வந்தால் அங்கே வெளியே வந்து துணி தருவாங்க. நம்ம வாங்கி கவர் பண்ணிட்டு தான் மேலே போகணும். வாங்க மேலே போகலாம். எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது தெரியலையே, எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும் இங்கே? சரி வாங்க, நம்மளால ஸ்டெப்ஸ் எல்லாம் எண்ண முடியாது. பட் முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு ஒரு படிக்கட்டாக ஏறுவோம். அதோ பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபாலோடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாய் கொண்டு போகக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, இது மாதிரி வந்து ட்ரெஸ் போடக்கூடாது, அப்புறம் எச்சு துப்பக்கூடாது. ஷார்ட்ஸ் எல்லாமே ட்ரெஸ்ஸில் தான் அடங்கும். கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஷார்ட்ஸ் போடக்கூடாது, பாய்ஸ்க்கும் அதே தான். இது மாதிரி ட்ரெஸ் தான் ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுக்கணும். வா மேலே போகலாம். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. வாங்க. சரி ஓகே வாங்க போகலாம். வாங்க. வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. நான் இதை பிடிச்சிட்டு தான் ஏற போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 17 வருது. இதே மாதிரி அங்கே வந்து 5 இருக்குது. 5 × 17 எவ்வளோ? 85 ஸ்டெப்ஸ். இன்னும் மேலே இருவோமா? நான் தூக்கிட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வரலப்பா. ஃபோட்டோ இல்லை, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான், வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கிடையாது. மேலே ஏறி வந்ததுக்கு பசிக்குதா? சூப்பராக இருக்கு. அதனால பட்டு கேவ்ஸா? வீடியோ கால் எங்கே பண்ணி காட்டினா? மலேசியானா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த முருகர் டெம்பிள் தான். எனக்கு பில்லாதான் ஞாபகம் வரும். ஐயோ முடியல. இரு இவ்வளோ போகிறதுக்கு முன்னாடி இரு. என்ன பண்ணுற? எங்கள் அப்பா அம்மாவுக்கு காட்டினோம்ல, அவங்க வந்து இங்கே வராமலே வீடியோ கால் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எந்த பிளேஸுக்கு போனாலும் வீட்டுக்கு வீடியோ. ஆமாம், அவங்க போகாதது நான் வந்திருக்கேன். ஸோ நல்லா வீடியோ பண்ணி காட்டு. பால்குடம் செல்லும் வழி, சாமி தரிசனம் செல்லும் வழி. இனிமேல் தான் ஸ்லிப்பர் கழட்டுறாங்க. இங்கே தான் கழட்டி எல்லாம் உள்ள போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போகிறப்ப ஸ்லிப்பர் கழட்டி விட்டு போகிறாங்க. மலையை உடைச்சி அதில் கோயில் கட்டுற மாதிரி இருக்குது. அதனால தான் இது பேர் கேஸ்ன்னு வச்சுருக்காங்க போல. யார் நீ சொல்கிறியா? ஆமாம், நான் பேசின வரைக்கும் இங்கே எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்திருக்காங்க. யார்கிட்ட பேசுனேன்? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 2-3 பேர்கிட்ட பேசினேன். அருள்மிகு பத்துமலை முருகன் திருக்கோயில் மலேசியா. இது வந்து திருநீர் கொண்டு போகிறக்காக. இங்கே மலேசியாவிலேருந்து திருநீர் போட்டு ஊருக்கு சென்னை கொண்டு போக போகிறேன். ரெடியா? திருநீர் இங்கே இருக்குது, சந்தனம் இங்கே இருக்குது, சிகப்பு அங்கே, குங்குமம் அங்கே இருக்குது. ஒன்று வந்து பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து எங்கள் வீட்டுக்கு. டோட்டலாக 6 பாக்கெட் எடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு கவர் மட்டும் எடுத்துக்கோம். பேக் பண்ணியாச்சு. கஷ்டப்பட்டு படியேறி வந்ததுக்கு சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பிரசாதமும் வாங்கியாச்சு, வீட்டுக்கும் பேக் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பிரசாதம். இப்போ நம்ம கீழே போயிட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கடையை பார்க்கணும். நல்ல ஒரு மீல் சாப்பிடணும். ரொம்ப பசிக்குது. உள்ள போ என்ன பண்ணுற? முருகர் சிலை வாங்கணும். எதுக்கு?
வீட்டில் கேட்டாங்க வாங்கிட்டு வர சொல்லி. அதான் நான் ப்ரைஸ் கேட்டுட்ருக்கேன். 18 ரிங்கட், 28 ரிங்கட். எது 28? இது 28. ஆ இதெல்லாம் அது இது ஏதோ 18ன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாரும் இடிச்சிட்டாங்க. காட்டுங்க 18 ரிங்கட்னா எவ்வளோ? திருப்பு. மலேசியாவோட ஐகானிக் பில்டிங், ஐகானிக் இடம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ட்வின் டவர் இருக்குது, மலேசியா முருகன், கேஎல் ஏர்போர்ட். கேஎல் டவர் எங்கே? நைட்டு பார்த்தோம்ல, லார்ஜஸ்ட் Tower. செகண்ட் லார்ஜஸ்ட் டவர். KL டவர் இங்கே இருக்கு. 118 டவர். நாம் ஒரு பெட்ரோனஸ் டவர் வாங்கிட்டு போமா வீட்டுக்கு? பெட்டர்னஸ்னா இது? இதுதான். நம்ம ஒன்று வாங்கிட்டு போகலாம். இது நானும் நினச்சேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கு இங்கே கொடுக்கலாம். பாரு, இது டோட்டலாக சேர்த்து 34 வெள்ளி, மலேசியன் பெண்ணோட 40 வெள்ளி. இது வந்து 15 வெள்ளி. எப்படி இருக்கு? என்ன சாப்பிட்ற? என்ன பேன் கேக்? சாக்லேட் பேன் கேக். பட் நம்ம ஊர் சப்பாத்தி பரோட்டா மாதிரி. கபாலி திரைப்பட படப்பிடிப்பு சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நாட்காலியில் அமர்ந்த நினைவாக ராணி விலாஸ் சைவ உணவகம் பத்துமலை. ஸோ நவம்பர் 3, 2015 காலை 9:30 சேர் எங்கே இருக்கு? எங்கே? ஓ, சைடில் இருக்கா? இந்த சேர் தானா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த சேர் டியூரிங் கபாலி ஷூட்டிங் அட் ராணி விலாஸ் பத்துமலை. ஃப்ரேம் பண்ணியே மாட்டிட்டாங்க. மலேசியா புறாக்கெல்லாம் பயமே இல்லைல்ல? ஆமாம், பாரு நம்ம பீச்சுக்கு போனப்போ பூரா எப்படி லைட்டாக காலை வச்சாலே பறந்துச்சு. எனக்கு எங்கே பறக்கவே மாட்டுது. போய் எனக்கு டயர்ட் தான் ஆகுது. அப்போ கூட இப்போ தள்ள மாட்டேங்கிறேன். எங்கெல்லாம் பறக்கும் பார்க்க ஓட மட்டும் தான் செய்து பறக்க மாட்டுது. சீக்கிரம் போ, ட்ரெயின் கிளம்ப போகுது. அதே டிக்கெட்டு. வா எதில் வேணால் போகலாம். அந்த சைடு வா, இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். அது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். பரவாயில்ல, அந்த வழியும் வர போகிறோம். சேம் மறுபடியும் அங்கேயே வந்து 2 டிக்கெட் எடுத்துருக்கலாம், ரிட்டனுக்கும் சேர்த்து எடுத்துருக்கலாம். பார்த்தேன் ஒன் வேவாக 2 டிக்கெட் எடுத்திருக்கேன். கேஎல் சென்டர்லேயே ரிட்டனுக்கும் டிக்கெட் இருந்துச்சு, அங்கேயே எடுத்துருக்கலாம். இப்போ வந்து டிக்கெட் எடுத்தனால டைம் ஆயிடுச்சு. ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னு பார்த்தா கிளம்பல.